ரைட். ஸோ 5ஆம் கேள்வியே பாருங்க. எஸ்ஐ கேள்வி என்னவா? 5ல ஏ பார்ட். ஸோ இங்கே கேள்வி நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டனுக்கு நம்பரை சரியா போட்டுக்கொள்வீங்க. ரைட். ஸோ in a cricket match, a fast bowler delivers a ball without hitting the ground with a horizontal velocity of 35 meter per second. இப்போ இந்த horizontal velocity தரேக்க 35 மீட்டர் per second தரேக்க பாருங்க. 35.0 மீட்டர் per second தர்றாருல்லோ. அப்படி என்ன மீனிங் என்ன? உங்கள்கிட்ட இருந்த ஆன்சர்ஸ் 1 டெசிமலுக்கு எதிர்பார்க்கிறாருன்னு மீனிங். ஓகே. ஸோ உங்களோட ஸோ என்னது சால்விங்ல வர்ற எல்லா ஆன்சர்ஸும் எதுல இருக்கணும்? 1 டெசிமலுக்கு அக்யூரஸியா இருக்கணும். ரைட். ஸோ 35 மீட்டர் per second at a height of 2 meter. 2 மீட்டர் வரைக்கும் பாருங்க 2.0ன்னு அந்த கேப். So from the ground level as shown in the figure 1, the ball travels a horizontal distance of 17.5 meter before touching the bat. Assume there is no air resistance. Okay. So இப்போ இந்த டயக்ராம் தந்துட்டாரு உங்களுக்கு. எங்க ஸோ கிரவுண்ட்ல இருந்து 2 மீட்டர் ஹைட்ல ஹொரிசோண்டலா பால் போகுது. ஸோ 35 மீட்டர் per second. இது 2 மீட்டர். ஸோ இது இப்படியே வந்து இங்க பேட்டில் அடிவிடும். ஸோ இது வந்து 17.5 மீட்டர். இதோட சைட்டுக்கு நீங்க கீறி கொண்டீங்கன்னா ஈஸி. ஆனால் கட்டாயமெண்ட் இல்லை. ஆனால் கீறி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ மார்க் பண்ணி கொள்றதுக்கு ஈஸி. இப்போ நீங்க ஏதாவது ஒரு அன்னோன் நீங்க சிம்பிள்ஸ் யூஸ் பண்றீங்களா அதை உங்களுக்கு டயக்ரத்துல குறிச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க மார்க் பண்ணிக்கொண்டா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஏல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? ஸோ ஹவு லாங் இட் டேக் த பால் டு டச் த பேட். ஸோ இந்த பேட்டை டச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்டா? ஹொரிசாண்டல் வெலோசிட்டி தெரியும், அது கான்ஸ்டன்ட். இப்ப ஹொரிசாண்டலா நாங்க என்ன போடுவோம்? S is equal to UT போடுவோம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தானே. இப்ப டிஸ்டன்ஸ் 17.5 is equal to 35 into T. So T is equal to 17.5 over 35. எவ்வளவு? So 1/2 இல்லையா? 1/2 அப்ப 0.5 seconds. இது ஓகே. அடுத்த செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கிறார்? So at what height from the ground will the ball touches the bat? So இந்த ஹைட் என்னடி கேட்கிறார்? இப்ப இப்ப நீங்க இங்க எச் மார்க் பண்ண போறீங்க. அது வந்து டயக்ரத்துல இருக்கு. ஆனா எச் தான் கேள்வி. பட் எங்களுக்கு இந்த டயக்ராம் போட்டிருந்தா எங்களுக்கு இங்க நேரடியாக எச் நாங்கள் எழுதி கொள்ளலாம். சரி. இப்ப நாங்க என்ன போடுவோம்? இவற்றை ஹொரிசோன்ல தான் எறிகிறார். இப்ப இனிஷியல் ஸ்பீட் வந்து 0. ஸோ கிராவிடேஷனல் அக்சலரேஷன் வந்து 10 ms - 2. இப்ப நாங்க என்ன போடுவோம்? டவுன்வர்ட் டைரக்ஷன் S is equal to UT plus half AT square போடுவீங்க. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் என்ன? 2 minus h இல்லையா? அப்ப 2 minus h is equal to initial speed 0 plus half into acceleration 10 into t square. T தான் தெரியுமല്ലോ. ஸோ T வந்து 0.5 வந்து half second ஸ்கொயர். ஸோ எப்பவுமே கேள்வி செய்யக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி காட்டுங்க. அதுக்கு பிறகு சால்வ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். அப்ப 2 minus h is equal to 5 into 1/4. எவ்வளவு? 1.25. h என்ன? 0.75 meter. So height from the ground is 0.75 meter.
Right. அடுத்த தேர்ட் பார்ட் பாருங்க. என்ன கேட்கிறார்? Calculate the speed of the ball just before touching the bat. So give you answer to the nearest first decimal place in meter per second. அவரே கேட்கிறார் ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்ல தர சொல்லி. ஸோ கேட்காட்டிக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் டெசிமல்லாம் கொடுப்பீங்க. நாளைக்கு தான் சொன்னார் அந்த தந்த டேட்டாக்கள் எல்லாம் 1 டெசிமல்ல இருக்கின்றது. ஓகே, யூ மே டேக் √2 is equal to 1.41. இப்ப இந்த பேட்டுக்கு வரைக்குள்ள calculate the speed of the ball just before touching the bat. ஸோ அப்ப இந்த ஜஸ்ட் பிஃபோர் வரைக்கும் இந்த 35 மீட்டர் per second இந்த டிரெக்ஷன்ல இருக்கும். ஏன்னா ஹொரிசோண்டல் ஸ்பீட் மாறாது. பிறகு வெர்டிகல் ஸ்பீட் என்னவா இருக்கும்? ஸோ அதோட ஸ்பீட் v வரும் இல்ல. ஸோ அந்த v காண்றோம் எப்படி? ஸோ டவுன்வர்ட் டிரெக்ஷன் v is equal to u plus at போட்டா ஸோ v vertical v என்று போடுவோம். ஸோ v is equal to initial speed 0, acceleration 10 into 0.5, அது 5 மீட்டர் per second. அப்ப அங்க ஹொரிசோண்டல் ஸ்பீட் வந்து 35 இருக்குது, வெர்டிகல் 5. அப்ப எங்களுக்கு ஸ்பீட் எல்லாம் வேணும். அப்ப இது ரிசல்டன்ட் ஸ்பீட் வந்து v0. சோ நீங்க v0 என்ன காணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். எவ்வளவு? 35 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வழியா எடுக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் வழியால வந்து 5 ரூட் ஆஃப் இது 7 இருக்கும். 35ல இருந்து 5 எடுத்தா 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49. இதுல ஒரு 150. அப்ப அந்த 50க்குள்ள இருந்து ஒரு 25 வழியா எடுக்கலாம். அப்ப அங்க 25 வழியால வந்து என்ன வரும்? 5. அப்ப இது 5 into 5 25 √2. ஸோ √2க்கு என்ன போடுவோம்? 25 into 1.41. அப்ப ஸோ 1.41 into 25 எவ்வளவு வரும்? 35.25. நீங்க என்ன கொடுப்பீங்க? ஸோ 35.25 35.38 மீட்டர் per second. 1 டெசிமல்ல சொன்னவர் நோடி கொடுத்து. ஓகே இல்ல? Right. அடுத்த fourth part. என்ன கேட்கிறார்? The ball approaching perpendicular to the bat is successfully hit by the batsman so that it rebounds and return in the same incoming line with the same speed as it approached the bat. If the mass of the ball is 0.16 kilogram and time of contact with the ball is 0.2 seconds, calculate the force exerted on the ball by the bat. Give you a answer to the nearest first decimal place in Newton. Yeah. இப்ப என்ன சொல்றார்? சோ பேட்டில வந்து அடிச்சு என்ன ஸ்பீடோட வந்து அடிக்குது? 35.3. அதே ஸ்பீடோட சேம் டிரெக்ஷன்ல திரும்பி போதாமா?
இப்ப இது பேட்டுக்கு ஒரு போர்ஸ கொடுக்கும். இப்ப பேட் வந்து இந்த போலுக்கு ஒரு போர்ஸ கொடுக்கும். ஸோ டைம் ஆஃப் கண்டக்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டார், 0.2 seconds. இப்ப நீங்க என்ன காணணும், calculate the force exerted on the ball. இந்த போர்ஸ காணணும். என்ன போடுவீங்க, போலுக்கு F into T is equal to mv minus mg போடுறாங்க. எந்த டிரெக்ஷன்ல, force in directionல போடுவோமா? So perpendicular to the bat. So I like பண்ற force வந்து F தான், அதே direction. Time of contact 0.2. So ball mass என்ன, 0.16 into final velocity minus initial velocity. Final velocity 35.3, அதே direction, minus initial minus 35.3. அப்ப என்ன வரும், இது F into 1/5, இது 0.16 into இதுல என்ன கூட என்ன வரும், 70.6. இதால பெருக்கினா 5ஆல பெருக்கினா 0.8 நோ 9 இல்லையா, 8 தான். 48, 56. So 56.5 Newton. Nearest 1 decimal கேட்டவர். இது ஓகே. ഈ പാട്ട് പാருங்க. Cricket batsmen use mechanical bowling machines to practice in the net for improving their skill. Okay. A certain bowling machine consists of two identical heavy wheels A and B fitted with the rubber tire. அது தந்திருக்கார். So this radius R of the wheel with tire is 50 centimeter. So tire ஓட சேர்த்து radius வந்து 50 centimeter. So ரெண்டு பக்கமும் அதேதான். Right. The top view of the setup is shown in the figure. இப்ப இது மேல இருந்து பாக்குற டாப் வியூ தான் தந்திருக்கார். சோ இதுக்குள்ள அந்த போல் இருக்குது. சோ இது ஏ, இது இப்படி ரொட்டேட் பண்ணுது, இது பி இப்படி ரொட்டேட் பண்ணுது. சோ இது ஸ்பீட் ஒமேகா 1, இது ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா 2. சரி, ரைட். Each wheel is driven by its own electric motor but in the opposite directions. So they are mounted in the horizontal plane with a gap between two wheels. Okay. The gap is slightly less than the diameter of the specially designed uniform ball. Okay. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ன பாருங்க. என்ன சொல்றார்? For sending a spinning ball, the rotational speed of the wheel A and B are set at omega 1 is equal to 640 rpm and omega 2 is 560 rpm. So இப்ப என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு விளக்கம் தானே? இப்ப இதை ரொட்டேட் பண்ற, இதை ரொட்டேட் பண்ணிக்க. சோ இதுக்குள் இது ஸ்பீட் ஒன்று வரும்.
இதுல டிஃபரன்ஸ் ஸ்பீட் வேற என்ன செய்ய போகுது? சுத்தி ஒண்ணு மேல அங்க வெளியால போகுது. இது இது சுத்தேக்கு இது வெளியால வரணும், இது சுத்தேக்கு வெளியால வரணும். பட் டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல வர்றபடி என்ன நடக்கும்? அது ரொட்டேட் பண்ணும். அந்த பால் ரொட்டேட் பண்ணி கொண்டு வெளியால போகும். சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. So while keeping the plane of the wheels horizontally, so RPM denotes number of rotations per minute. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, எல்லாத்தையும் தந்திருக்கார், தெரியும் இல்லையா? Right. The linear velocity v of center of mass of the ball is given by v is equal to v1 plus v2 by 2. So இதுல v1 v2 தந்திருக்கார் பாருங்க. இந்த ஒமேகா 1 ஓட போற இதுன்ற ஸ்பீட் வந்து v1. So இதுன்ற டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து v2. So இதுன்ற சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஸ்பீட் வந்து v. அந்த v வந்து v1 plus v2 by 2 ஆமா. The angular velocity omega of the ball is given by v1 minus v2 by 2r, where r is the radius of the ball. சரி, இப்ப calculate the angular velocities omega 1 and omega 2 of wheels in radian per second. அதான் தெரியுமில்ல, RPM ல தந்தா omega 1 என்ன சொல்லுவீங்க? 2 pi f. So இங்க RPM என்றது frequency. இது போட்டீங்கன்னா 2 pi f என்ன 640 by 60 in revolution rotation per minute இல்லையா? So RPM என்னது per minute. இப்ப இது போயிடும். So பைக்கு 3 போட சொன்னார். டேய் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி காட்டிருங்க. இதுல வெட் ஆயிங்க அப்படி. இது சப்ஸ்டிடியூஷனுக்கு மார்க்ஸ் இருக்குல்ல, நீங்க சால்விங் பிழைச்சாலும் அதனால வெட் ஆயிங்க, அப்படியே விடுங்க. ஸோ இது பை 3 இப்ப போடுங்க 64/6. இப்ப 6 போயிடும். இப்ப 64 ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகா இல்ல, இது ஒமேகா 1. ஒமேகா 2 என்ன? ஸோ 2 பை வந்து 3, எஃப் வந்து 560 by 60. ஸோ இங்க ஒரு 0 போயிடும், 6 போயிடும். அப்ப 56 ரேடியன் பெர் செகண்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட். Calculate the linear velocity v of the center of mass of the ball when ejects. இப்ப v1 என்ன? r omega. So v1 is equal to r omega. r வந்து 50, இது என்ன? So 50 by 100 சென்டிமீட்டர் மீட்டர் ஆகிறது. ஒமேகா 1 வந்து 64. இப்ப 50 ஆல் டிவைட் பண்ணா 2, இந்த 2 ஆல் டிவைட் பண்ணா 32. So v1 32, v2 so 50 by 100 into 56. இப்ப இது 28 மீட்டர் per second. இப்ப ஸ்பீட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் v is equal to v1 plus v2 by 2, 32 plus 28 by 2. எவ்வளவு? 30-ஆ? Right. அடுத்தது. So third part. So calculate the angular velocity of the ball in RPM when it ejects. So angular velocity என்ன ஈக்குவேஷன் தந்திருக்கார்? v1 minus v2 over 1. So v1 என்ன? 32 minus 28 over 2 into radius என்ன pan? So அங்க radius of ball அது வந்து 4 சென்டிமீட்டர் இருந்திருக்கார் கீழே. 4 into 10 to the power minus 2. இது எவ்வளவு வரும்?
So 32 minus 28 வந்து 4. Divide by 8 into 10 to the power minus 2. So இந்த 10 to the power minus 2 கொண்டு மேல போட்டுரும் 100. அவ்வளவு. So 50 radian per second. இது ஓகே? ரைட். ஃபோர்த் பார்ட் பாருங்க. என்னவா? If the mass of the ball is m, so write down an expression for the total kinetic energy of the ball when ejects in terms of m, r, v and omega. The moment of inertia I of the uniform ball of radius r about an axis through the center is given by this one. இப்ப ரைட். ஒருத்தங்க சப்ஸ்டிடியூட் பண்ண யூனிட் போடலாமான்னா அப்ப அது போடுறது நல்லது இல்லை, போடக்கூடாது. கடைசியில ஒன்று வந்து இதுல போடுங்க. இல்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியன் இதுக்கு பிரச்சனை, ரேடியன் வராது. இங்க எங்க இருந்து ரேடியன் வந்தான்னு தெரியாம போயிடும். இப்ப என்ன கேட்டுவார்? Write down an expression for the total kinetic energy of the ball. அவன் டோட்டல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்லி தான் கேட்கிறார். எழுத சொன்னா நேரடியா போடவும் ஞானே எப்படி? So total kinetic energy is equal to என்னது? டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி இருக்குது half mv squared பிளஸ் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி இருக்குது half i omega squared. ஆனா எங்களுக்கு கேட்டது ஐயில கேட்கல, எம் ஆர் வி ஒமேகாவெல்லாம் கேட்டது. அப்ப என்ன ஐக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். ஸோ half mv squared plus half ஐக்கான் என்ன போடுவீங்க? 2/5 mr squared into omega squared. அப்ப இங்க 2 போயிடும். அப்ப half mv squared இது so 1/5 mr squared omega squared. தேர்ட் பார்ட்ல ஒரு மிஸ்டேக் என்ன? ஆர்பிஎம்ல கேட்டிருக்கார், நான் ரேடியன் பெர் செகண்ட்ல விட்டுட்டோம். ஸோ அது ஆர்பிஎம் காண்றது எப்படி? இப்ப ஒமேகா காண்டி என்ன போடுவோம்? இது ஆர்பிஎம்க்கு மாத்தணும், இது ரொட்டேஷன் பெர் மினிட்டுக்கு மாத்தணும் இல்லையா? என்ன போடுவீங்க? frequency f is equal to omega is equal to 2πf. அப்ப f is equal to omega over 2π. இப்ப omega என்ன வந்தது? 50 over 2 into pi என்ன? 3 into 60. ஏன் இது per second அல்ல, ஒரு செகண்டுக்கு இது இவ்வளவு. அப்ப 1 மினிட்டுக்கு கண்டு வரைக்கும் இது அப்ப ஆர்பிஎம். அப்ப எவ்வளவு வரும்? 6 அளவுனா 500 ஆர்பிஎம். ஓகே. அது ரைட். ஃபிஃப்த் பார்ட் பாருங்க. என்னவா? So when the ball ejects, calculate the maximum speed that a point on the surface of ball can have. When the ball ejects, calculate the maximum speed that a point on the surface of the ball can have. So இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பால்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கு மேக்ஸிமம் ஸ்பீட். எப்ப ஒரு பாயிண்ட்ல இந்த
சர்க்கம்பரன்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் இல்ல எது டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீடும் டான்ஜென்ஷியல் ஸ்பீடும் அட் ஆகும் அந்த இடத்துல என்ன வரும் மேக்சிமம் சோ இந்த பக்கத்தால v1 இருக்கிற இடத்துல அட் பண்ணப்படும் சோ v2 இருக்கிற இடத்துல டிடக்ட் பண்ணப்படும் இது போல் சோ இது இந்த டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீட் இப்படி இருக்கும் இது இந்த ஸ்பீட் v1 என்றா இந்த பாயிண்ட்டுக்கு அந்த v அட் ஆகும் இப்ப இங்க v பிளஸ் v1 இந்த பாயிண்ட்ல எப்படி டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீடுக்கு ஈக்குவல் v இங்க இருக்கும் சோ v2 இங்க இருக்கும் இப்ப மைனஸ் இப்ப இந்த பாயிண்ட்ல மேக்சிமம் இருக்கும் இந்த பாயிண்ட்ல மினிமம் இருக்கும் ஆமல்லோ அப்ப எங்களுக்கு கேட்டது மேக்சிமம் ஸ்பீட் தானே அப்ப மேக்சிமம் ஸ்பீட் என்ன வர போகுது v பிளஸ் v1 v எவ்வளவு v நான் கண்டனா 30 சோ v1 கண்டனாங்க 32 எவ்வளவு 62 மீட்டர் per second சரியே ரைட் b ல செகண்ட் பார்ட் வரும் என்ன கேக்குறார் for sending a fast ball without spin the angular speed of the without spin the angular speed of the wheel are set equal so that omega 1 is equal to omega 2 that is equal to omega naught to eject the fast ball at velocity of 35 meter per second so what should be the angular speed omega naught இப்ப என்ன v1 v2 ஈக்குவலா இருந்தா டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீடும் அதே தானே வரும் எங்களுக்கு v is equal to v1 plus v2 by 2 இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா என்ன நடக்கும் இந்த ஸ்பீட் தான் இந்த ஸ்பீடுக்கு ஈக்குவல் இல்லையா அப்ப எங்களுக்கு v1 35 சொல்லலாம் v2 35 அப்ப so v1 is equal to v2 is equal to v that is equal to 35 அப்ப இப்ப என்ன சொல்லுவீங்க v1 is equal to r omega omega 1 இப்ப omega v1 என்ன 35 r into r என்ன 50 by 100 into omega naught அப்ப omega naught எவ்வளவு வரும் இது 2 இங்க வந்தா 70 radian per second so radian per second வேற rpm மாத்தி சொன்னவர் என்ன போடுவீங்க so omega by 2 pi 70 by 2 pi into 60 எவ்வளவு 700 rpm when omega by 2 pi into 60 okay பண்ணுது